பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் 14வது அதிகாரம் 29வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 14 verse 29. உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord your God may bless you in all the work of your hands. உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நீங்க ஆசீர்வாதங்களை நீங்க எதிர்பார்க்கிறீங்க. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிள்ளையாக நீங்க வாழ்ந்து கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்க கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியங்களும் நீங்க செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியங்கள்லாம் நீங்க செய்கிறீங்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் பிடிக்காத ஒரு அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால, உலகத்தோட ஒரு அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றதுனால இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளாம அவங்க ஆசீர்வாதங்களை இழந்து போறாங்க. இன்றைக்கு நீங்க ஒரு காரியத்துல நீங்க வைராக்கியமாக இருக்கணும். நான் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நான் வாழ்வேன், வேத வசனத்தின்படி நான் வாழ்வேன்னு சொல்லி நீங்க வைராக்கியமாக இருந்து ஒவ்வொரு காரியங்கள்லயும் நீங்க கர்த்தரிடத்துல கேட்டு கர்த்தருக்கு பயந்து நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய அறுவடையை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்க மூலமாக மகிமைப்படுவார். நம்ம எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ, உங்களுடைய பிள்ளையாக வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைங்க செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இயேசப்பா, அறுவடையை காண பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. ஆண்டவரே இயேசப்பா, எல்லைகளை விஸ்தாரமாக்குங்கப்பா. நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நீங்க செய்கிற காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.